நேரிலே அண்மை செய்தி. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் கால்வாயில் குழந்தை விழுந்ததால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டை சிக்கந்தர் பாளையம் 2வது தெருவில் உள்ள சாக்கடை, சாக்கடை சரிவர பராமரிக்கப்படாமல் போட்டு மூடாத நிலையில் இருந்தது. அதில் இப்படியா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 3 வயது குழந்தை ஒன்று உள்ளே விழுந்தது. உடனடியாக அங்கு இருந்த குழந்தையை தாய் குழந்தையை காப்பாற்றியுள்ளார். அதன் பிறகு கூட மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இருந்த 2 தினங்களுக்கு முன்பு அருகாமையில் அதே தெருவில் இருக்கக்கூடிய மற்றொரு சாக்கடை குழியில் குழந்தை ஒன்று விழுந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அந்த குழந்தையை காப்பாற்றினர். இது குறித்து அந்த பகுதியில் வசிப்பவர்கள் கூறும்போது, மாமன்ற உறுப்பினரிடமும் மாநகராட்சி அதிகாரியிடமும் நாங்கள் பலமுறை புகார் அளித்தோம். மழை பெய்தால் தேங்கி இருக்கும் தண்ணீர் மட்டுமே அகற்றுவதாகவும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணவில்லை என்பது அந்த பகுதி மக்கள் புகாராக தெரிவிக்கின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குழந்தை குழியில் விழக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஒரு புறம் இருக்க, 2 மாதங்களுக்கு முன்பு டிரைனேஜ் லைன் பைப் லைன் அமைப்பதற்காக சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டது. பணிகள் முடிந்தும் இதுவரை சாலை சரி செய்யாத தரதால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். காலில் சேற்றுப்புண் உள்ளிட்ட பிரச்சனைகளை அனுபவித்து வருவதாகவும், இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் காலில் சேற்றுப்புண் ஏற்பட்டு அதற்கு மருத்துவமனையில் 30,000 ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் கண்ணீருடன் தெரிவித்தனர். உடனடியாக மாநகராட்சி சரி செய்து தர வேண்டும் எனவும் அந்த பகுதியில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிவுநீர் தொட்டி மூடாமல் சென்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்தனர். ஆபிரகாம்.